பேராசை பெருநஷ்டம். முன்னொரு காலத்தில் மானூர் என்ற கிராமத்தில் தங்கராசு என்ற தச்சன் வசித்து வந்தான். கொஞ்சம் பேராசை பிடித்தவன். அந்த கிராமத்தில் இருப்பவர்கள் எந்த தச்சு வேலையானாலும் தங்கராசுவிடம்தான் கொடுப்பார்கள். அவனும் திறம்பட செய்வான். ஆனால் கூலி மட்டும் அதிகமாக கேட்பான். தச்சு வேலை செய்ய வேறு ஆட்கள் இல்லாததால் அவ்வூர் மக்கள் வேறு வழியின்றி அவன் கேட்கும் கூலியை கொடுத்து வந்தனர். ஒரு நாள் வழக்கம் போல் காட்டிற்கு மரங்களை வெட்டச் சென்றான். அப்போது தங்கராசு வாயுங்கே என்று ஒரு பெண்ணின் குரல் கேட்டது. தங்கராசு சுற்றும் முற்றும் பார்த்தான். யாரும் தென்படவில்லை. இது ஏதோ பேயாகத்தான் இருக்கும் என்று பயந்து போனான். தங்கராசு, பயப்படாதே, நான் தான் அன்னை பார்வதி தேவி பேசுகிறேன். நான் சொல்வதை கவனமாக கேள் என்றது அக்குரல். இந்த வனத்தின் வடக்கு பகுதியில் உள்ள பாழடைந்த அம்மன் கோவிலுக்கு செல். கோவிலுக்கு முன்னால் உள்ள ரோஜா செடியில் உள்ள ரோஜா மலர்களை பறித்து அம்மனுக்கு சாற்றிவிட்டு ரோஜா செடியில் இருந்து கிழக்கு நோக்கி 10 அடி தொலைவில் ஆழமான குழி தோண்டு. அங்கே உனக்கு 1000 பொற்காசுகள் கிடைக்கும் என்றது அக்குரல். தங்கராசும் ஆசை ஆசையாக ரோஜா மலர்களை பறித்து அம்மனுக்கு சார்த்தி விட்டு குரல் சொன்ன இடத்தில் குழி தோண்டினான். குழி தோண்ட தோண்ட பொற்காசுகள் கிடைத்தது. அவற்றையெல்லாம் ஒரு கோணிப்பையில் எண்ணி போட்டுக்கொண்டே வந்தான். சரியாக 1000 பொற்காசுகள் இருந்தது. அவற்றையெல்லாம் மூட்டை கட்டி கொண்டு மகிழ்ச்சியுடன் கிளம்பும் போது மீண்டும் குரல் கேட்டது. தங்கராசு, அதில் 100 பொற்காசுகள் மட்டும் நீ எடுத்துக்கொள். மீதமுள்ள 900 பொற்காசுகளை இவ்வூரில் உள்ள எனது பக்தை கோமதியிடம் கொடுத்துவிடு என்றது குரல். தங்கராசுக்கு கோபம் வந்தது. நான் தான் முழுவதும் தோண்டி எடுத்தேன். இந்த புதையில் உள்ள 1000 பொற்காசுகளும் எனக்குத்தான் சொந்தம். இதை யாருக்கும் கொடுக்க மாட்டேன் என்று பேராசையால் சொன்னான். தங்கராசு, உன் நல்லதுக்கு சொல்கிறேன். என் சொல்படி கேள். கேட்கவில்லை என்றால் பிறகு உன் இஷ்டம் போல் செய் என்று குரல் ஒலித்தது. தங்கராசு மூட்டையை தூக்கி கொண்டு வீட்டிற்கு நடையை கட்டினான். கோமதி வீட்டு அருகே செல்லும் போது கோமதி வாசலில் நின்று கொண்டிருந்தாள். தங்கராசு கோமதியை பார்த்ததும் பாராதது போல் நடையை கட்டினான். கோமதி தங்கராசை அடையாளம் கண்டுகொண்டு, ஏ தங்கராசு, இங்க வா என்று கூப்பிட்டாள். தங்கராசு மிகவும் பயந்து போனான். பொற்காசு மூட்டையை பற்றி கேட்பதற்குத்தான் கோமதி கூப்பிடுகிறாள் என்று நினைத்தான். கோமதியோ, வீட்டில் உள்ள மாட்டு வண்டியில் சக்கரம் பழுதடைந்து இருக்கிறது, அதை சரி செய்து விட்டு செல் என்று கூறினாள். உனக்கு வேண்டிய கூலியை இரட்டிப்பாக தருகிறேன் என்று கோமதி கூற தங்கராசு மகிழ்ச்சியுடன் வேலையை ஒப்புக்கொண்டான். பொற்காசு மூட்டையை அவர்கள் வீட்டின் ஓரமாக வைத்தான். கோமதி அம்மா, இந்த மூட்டையை நான் வேலையை முடித்துவிட்டு வந்து எடுத்துக்கொள்கிறேன் என்று கூறினான். மூட்டையில் என்ன இருக்கிறது தங்கராசு என்று கோமதி கேட்க, அச்சு வெள்ளம் இருக்கிறது என்று ஒரு பொய்யை சொன்னான் தங்கராசு. பின்னர் மாட்டு வண்டி சக்கரத்தை பழுது பார்க்கும் வேளையில் மூழ்கிவிட்டான். அன்று வெள்ளிக்கிழமை ஆகையால் கோமதி அம்மனுக்கு பிரசாதத்திற்கு பாயாசம் தயார் செய்து கொண்டிருந்தாள். அப்போது ஒரு குரல் கேட்டது கோமதிக்கு. நான் தான் பார்வதி தேவி பேசுகிறேன். தங்கராசு கொண்டு வந்துள்ள மூட்டையில் உள்ள 1000 பொற்காசுகள் உள்ளது. அது உன்னுடைய பணம்தான். உனக்கு சேர வேண்டியதுதான். முற்பிறவியில் நீ சேர்த்து வைத்திருந்த புதையல்தான் அது. அந்த பணத்தில் உன் சொந்த செலவுகளுக்கு வேண்டிய பணத்தை எடுத்துக்கொண்டு மீதி பணத்தில் சிதிலடைந்த அம்மன் கோவிலை புதுப்பிக்குமாறும் குரல் ஒலித்தது. மேலும் தங்கராசு சொன்னது போல ஒரு மூட்டையில் அச்சு வெள்ளத்தை நிரப்பி அங்கே வைக்குமாறும் கூறியது. கோமதியும் பார்வதி தேவி சொன்ன மாதிரி பொற்காசுகளை கோணிப்பையில் இருந்து எடுத்து பத்திரமாக வைத்து கொண்டாள். அதே கோணிப்பையில் அச்சு வெள்ளத்தை நிரப்பி அதே இடத்தில் வைத்து விட்டாள். தங்கராசு மாட்டு வண்டியின் வேலை முடித்துவிட்டு கோமதியிடம் இரட்டிப்பான கூலியை வாங்கி கொண்டான். பின்னர் கோணிப்பை மூட்டையை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு வந்தான். வீட்டுக்கு வந்து கோணிப்பையை திறந்தபோது அச்சு வெள்ளம் இருப்பதை பார்த்து அதிர்ச்சியடைந்தான். பார்வதி தேவி தான் தன்னை ஏமாற்றி விட்டதாக தங்கராசு நம்பினான். தாயே, கொடுப்பது போல கொடுத்து ஏமாற்றி விட்டாயே என்று பார்வதி தேவியிடம் அழுது புலம்பினான் தங்கராசு. பார்வதி தேவியும், தங்கராசு, உனக்கான சுமைக்கூலியாக 100 பொற்காசுகள் உனக்கு கொடுத்தேன். ஆனால் உன் பேராசையால் அதையும் இழந்தாய். மீண்டும் நேரம் வரும்போது உனக்கான 100 பொற்காசுகள் உன்னை வந்து அடையும் என்று பார்வதி தேவியின் குரல் ஒலித்தது. கோமதியும் 1000 பொற்காசுகளை தனக்கென்று ஒன்றும் எடுத்துக்கொள்ளாமல் எல்லாவற்றையும் அம்மன் கோவில் புதுப்பிக்கும் பணிக்கு செலவிட்டாள். அம்மன் கோவில் புதுப்பொலியுடன் திறக்கப்பட்டது. அம்மன் அருள் அவ்வூர் மக்களுக்கு கிடைத்தது. ஓம் சக்தி.